செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த மாமன்னன் பெரும்பிடுகு முத்தரையர் அவரது நினைவு அஞ்சல் தலை வெளியீட்டு விழா குறித்த தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் இடம்பெறுகின்றது தமிழகத்தைச் சேர்ந்த மாமன்னன் பெரும்பிடுகு முத்தரையர் அவரது நினைவு அஞ்சல் தலை வெளியீட்டு விழா இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன். அவர் பேசும்போது, பெரும்பிடுகு முத்தரையர் சுவர்ணமாறன் அவர்களின் நினைவு அஞ்சல் தலையை வெடிவிடுவதன் மூலமாக நாம் அஞ்சல் துறை பெருமை அடைகிறது. இந்த நாடே இன்றைக்கு பெருமை கொள்கிறது. எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருந்தாலும் ஆட்சியாளர்களில் மன்னர்கள் பல பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் மன்னர்களில் மாமன்னர்களாக இருந்தவர்கள் ஒரு சில பேர்தான். அந்த ஒரு சில பேரில் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் சுவர்ணமாறன் அவர்கள் தனி சிறப்பு மிக்கவர். இன்றைக்கு தமிழகம் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த தமிழகத்தின் பசுமையான பகுதி எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அந்த பசுமையான பகுதி திருச்சியிலே இருந்துதான் ஆரம்பிக்கிறது. எங்கு நோக்கினும் பச்சை என்று சொன்னால் திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பூர், திருவாரூர் என்று அது பறந்து வருகிறது. அந்த பகுதிகளில் பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய தமிழ்தாயினுடைய இதயமாக விளங்குகின்ற பகுதியை 45 ஆண்டு காலம் தோல்வியே காணாது வெற்றிகரமாக ஆண்ட ஒரே மாமன்னன் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள். அவரது ஆட்சி விரிவாக்கம், அதனுடைய ஸ்திரத்தன்மை, அந்த ஆட்சியிலே இருந்த ஒரு வீரியம் மற்றும் அவருடைய கலாச்சார வளர்ச்சியை பேணி காக்க வேண்டும் என்கின்ற பங்கு, 16 முக்கிய போர்களில் பங்கேற்று ஒரு போரிலே கூட தோற்கடிக்கப்படாத மகத்தான மாமன்னன் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள். இவர் தன்னுடைய தந்தை மாறன் பரமேஸ்வரனுக்கு பிறகு கிபி 705 அரியணை ஏறி 745 வரை மிகச் சிறப்பான ஆட்சியை நம்முடைய தமிழகத்தின் இதய பகுதிக்கு தந்திருக்கிறார்கள். அதனால்தான் இப்படி மகத்தான வெற்றிகளை பெற்ற காரணத்தால் தான் அவருக்கு சத்துருகேசரி, அபிமான தீரன், ஸ்ரீ சத்துரு மல்லன் மற்றும் தஞ்சைக்கோன் போன்ற அளவில்லாத கௌரவ பட்டங்கள் அன்றைக்கே தரப்பட்டிருக்கிறது. தமிழக வரலாற்றில் பொற்கால ஆட்சியை வழங்கிய தலை சிறந்த மன்னர்களில் முதன்மையானவராக, முத்தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்ட போற்றுதலுக்குரிய தமிழ் வேந்தராக, போர்க்களத்திலே எதிரிகளால் வீழ்த்தவே முடியாத வாகைப்பு சூடிய மாவீரராக திகழ்ந்த பேரரசர் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள். கலை மற்றும் விவசாயத்தின் பாதுகாவலராக, தமிழ் மரபில் போற்றப்படுகின்ற மன்னர்களில் மகத்தானவராக, செந்தலை, நார்த்தாமலை மற்றும் காவிரி வடகரையில் உள்ள பல கல்வெட்டுக்கள் இவருடைய சாதனைகளை, சரித்திர நிகழ்வுகளை இன்றைக்கும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்கெல்லாம் மிகச்சிறந்த பெருமையை தருகின்றதாகும். இவருடைய ஆட்சியில் கோயில்கள், பாசன பணிகள், தமிழ் இலக்கியம் ஆகியவற்றில் இவருக்கு இருந்த ஈடுபாடும் அதை அவர் வளர்த்த விதமும் இன்றைக்கும் தமிழனுடைய பழமையான கலாச்சாரம் உலகெங்கும் பறைசாற்றப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு ஆணிவேராக இருந்தவர் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் மாமன்னர் அவர்கள். 75வது சுதந்திர தின ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ் கொண்டாடப்பட்ட நிகழ்வின் போதுதான் எண்ணற்றவர்கள் மறைந்து போனாலும் அவர்கள் புகழ் என்றைக்கும் இந்த மண்ணிலே மறையாமல் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாட்டின் ஒரு பகுதியிலே மட்டும் இருந்தால் போதாது. அவருடைய புகழ், அவர்கள் இந்த மண்ணுக்காக செய்த மகத்தான சாதனைகள், அவர்கள் மகத்தான வீரம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை 75வது சுதந்திர தின ஆசாதிகா அம்ரித் மகோத்சவத்தை நாடு முழுவதும் கொண்டாட முடிவெடுத்தார்கள். அதனால்தான் நாடு முழுவதிலும் நம்முடைய மாமன்னர் பெரும்பிடுகு முத்தரையரை போன்றவர்களுடைய புகழ் பரவுகிறது. ஒரு நாடு பாரம்பரியத்தை எப்பொழுது இழக்கிறது என்று சொன்னால், எப்பொழுது அந்நியனுடைய ஆட்சி இங்கே வந்து விடுகிறதோ அப்பொழுது தன்னுடைய பாரம்பரியத்தை இழக்கிறது. இந்த நாட்டினுடைய பழைய பெருமைகளை எல்லாம் மேற்கொண்டு வர வேண்டும். மீட்டெடுத்து வருகின்ற பொழுதுதான் இளைஞருடைய மனதில் ஆழமான தேசபக்தி உணர்வு பரவும். யார் ஒருவனுக்கு ஆழமான தேசபக்தி உணர்வு இருக்கிறதோ அவன் பொதுநலனிலே அக்கறை கொண்டவனாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை உணர்ந்து அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்படி அவர் எடுக்கின்ற அந்த முயற்சிகளில் 2014 முதல் இன்றைக்கு வரை கிட்டத்தட்ட 642க்கும் மேற்பட்ட கடத்தப்பட்ட சிலை உட்பட தொல்பொருள்கள் மீட்கப்பட்டு இந்த நாட்டிற்கு மீட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார்
மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர் பேசுகையில், அது அமிர்த காலம் ஆரம்பமாக கருதி அந்த அமிர்த கால ஆரம்பத்துல நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பளித்த போராடிய பெரிய தலைவர்களை நம்ம ஞாபகம் செய்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு அப்ப வரைக்கும் எத்தனையோ தியாகம் செஞ்சிருந்தாலும் அவங்கள பத்தி வெளியில பெரிய விஷயம் வராம இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களை நம்மளும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து மக்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சியை பாரத பிரதமர் ஏற்றுக்கொண்டு நடத்திய போது வேலு நாச்சியார், ராணி ருத்ரம்மா அப்படின்னு பேசும்போது முத்தரையர் பற்றி எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஓராண்டு கால நிகழ்ச்சிகள்ல நாடு முழுவதும் எங்க போனாலும் எத்தனை செலவானாலும் நீங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்க, அவங்கள பத்தி ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுங்க. அதாவது ஒரு புஸ்தகம் பப்ளிஷ் பண்ணியிருந்தா ஒரு 1000 காப்பி, 5000 காப்பி, 50000 காப்பி வெளியிட்டு அதை எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்து கொடுத்துருந்துட்டோம். ஆனா புக் போது அது டிஜிட்டல் உலகத்துல என்றும் ஒரு ஸ்டாம்பாக இருந்துருது. அதை நீங்க நீக்கவே முடியாது. டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிற அந்த உலகத்துல என்றைக்கும் எப்போதும் இருக்கக்கூடிய அந்த அளவுல அது பதிஞ்சிடும். பதிவு ஆயிடுறதோட இல்லாம இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு கூட யாராவது எலக்ட்ரானிக் மோட்ல அதை சர்ச் பண்ணாங்கன்னா அந்த டேட்டா அவங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சரித்திரத்துல அவருடைய புகழ் என்றும் இருக்கிறது என்பதை திருப்பி நம்மளுக்கு எடுத்துரைக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் மார்க்கத்தின் மூலமாக அதுல ஸ்டாம்ப் போட்டுருங்க, அந்த டிஜிட்டல் புக் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன். அவர் பேசும்போது, ஆசாதி கா அம்ருத் மகா உற்சவம் 75வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது இந்தியா முழுவதும் இருக்கின்ற எண்ணற்ற அறியப்படாத தலைவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்தார்கள். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கின்ற அறியப்படாத தலைவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு மிக முக்கியமான எண்ணமாக இருந்தது. முத்தரையர்கள் இந்த நாட்டில் ஒரு பெரிய அரசராக இருந்தவர்கள். எல்லா இடத்துலையும் நம்மளுடைய தலைவர்களை கொண்டு சேர்ந்துட்டு இருக்கிறார். திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும், ஒரு நாடு 2 நாடு அல்ல, திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். திருக்குறளை 35க்கு மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னைக்கு காசி தமிழ் சங்கம் 4வது முறையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறை காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கும் விதமாக காசி தமிழ் சங்கத்தை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில தமிழ உறக்க சொன்னது நம்மளுடைய பிரதமர். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். எரிசக்தி ஆற்றலை புத்திசாலித்தனமாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்த உறுதிமொழி எடுப்போம். மின்சாரத்தை சேமிப்பது, சுத்தமான ஆற்றலை தேர்ந்தெடுப்பது மற்றும் கழிவுகளை குறைப்பது போன்ற ஒவ்வொரு சிறிய முயற்சியும் நமது கிரகத்தை பாதுகாக்க உதவுகிறது என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பான, தூய்மையான மற்றும் வளமான கிரகத்தை உறுதி செய்வதற்காக எரிசக்தி சேமிப்பை ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றுமாறு குடியரசுத் தலைவர் வலியுறுத்தியதை குறிப்பிட்டு, இளைஞர்களை எரிசக்தி சேமிப்பை செயல்படுத்த மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டு பஸ்தர் ஒலிம்பிக்கில் 3.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றது வளர்ச்சி பாதையில் மிகப்பெரிய தடையாக இருக்கும் நக்சலிசத்தை நிராகரிப்பதன் மூலம் வளர்ந்த பஸ்தார் என்ற உறுதியுடன் இங்கிருக்கும் மக்கள் முன்னேறிச் செல்வதை காட்டுகிறது என்றும், ஜக்தல்பூரின் பஸ்தர் ஒலிம்பிக் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு விருதுகளை வழங்கியதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.